பார்க்க போகிறோம். மொதல் 8 பாட்டில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சும்மா தாறுமாறா வேற ட்விஸ்டெல்லாம் அடுத்து இருக்கிற ஒரு 4-5 பாட்டில் வரப்போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க வேகமாக இந்த ஸ்டோரியை இந்த பாட்டை ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளே பார்த்து முடிச்சிடலாம். இந்த டிவி சீரீஸில் இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ ஸ்பாட்டகஸும் அவனோட ஃப்ரெண்டு அந்த சுருட்ட முடிக்காரனும் மாற்றி சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எப்பவும் போல நம்ம ஹீரோ ஸ்பாட்டகஸ் சும்மா அட்டகாசமாக அந்த ஃப்ரெண்டாகவே இருந்தாலுமே சூப்பராக சண்டை போட்டு ட்ரைனிங்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன இன்னைக்கு ரொம்பவே டிஸ்டர்பா திரியிறீ அப்படி நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டை பார்த்து கேட்க, அது ஒன்றும் இல்லை, நம்ம சப்பானியை விட்டு ஒரு லெட்டர் எடுத்து விட்டேன் என் பொண்டாட்டிக்கு. உன் பேச்சை கேட்காம முந்திர 2 எபிசோட்ல கொஞ்சம் ஓவரா நான் பண்ணிட்டு இருந்தேன்ல, இப்போ உன் பேச்சை கேட்டு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். பட் அந்த லெட்டருக்கு எந்த ரிப்ளையுமே வரல அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சுருட்ட முடிக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாடா, உன் பொண்டாட்டியை நீ கெட்ட வார்த்தையில திட்டி அனுப்பிச்சிருப்ப, அவன் உடனே உன்னை பண்ணிச்சு, உடனே உனக்கு போட்ட அந்த லெட்டருக்கு ரிப்ளை பண்ணிடுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காத. பொதுவா பசங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த தப்புக்கான தண்டனையை பொண்ணுங்க எப்படி பண்ணுவாங்கன்னா பேசாம கொள்ளாம கொஞ்ச நாள் ஆற போட்டு நம்மள அமைதியிலேயே சாகடிப்பானுங்க. இதெல்லாம் ரொம்ப வழக்கம், அதனால பெருசா கண்டுக்காத, ஃப்ரீயா விடு அப்படிங்கிறாங்க. அப்படியே அந்த பக்கம் வில்லாக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. நம்ம ராணுவ படைத்தளபதியோட பொண்டாட்டியோட கருணையால நிறைய அந்த ரோமாபுரியில் இருக்கிற பெரிய பெரிய பணக்கார வர்க்கத்து பொண்ணுங்களோட பழக்கம் நம்ம சிவப்பு முடிக்காரிக்கு, அதான் நம்ம எஜமானிக்கு கிடைச்சது இல்லையா, அதுல ஒருத்தி இங்க வந்திருக்கா. அவளுக்கு ஸ்பாட்டகஸ் வேணுமா. என்னடி சண்டை சொல்லி கொடுக்க போறியா அப்படின்னு கேட்டா, சண்டை எல்லாம் சொல்லி கொடுக்க போல வேற மேட்டருக்காக நம்ம ஸ்பாட்டகஸ கிடைப்பானா அப்படின்னு கேட்கறா. கையில ஒரு முகமுடி இருக்கு பாத்தீங்களா, இது இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முகமுடியை இவனும் போட்டுப்பான் இவளும் போட்டுப்பான். அதுக்கப்புறம் கட்டுல ஒண்ணு மூணுமா திரிவானுங்க. இதுதான் இவளுக்கு வேணுமா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன் அப்படிங்கிறா. அதுக்கு நம்ம எஜமானி, நீ எவ்வளவு பெரிய ஆளு, அந்த பெரிய அரசியல்வாதி மார்க்கஸோட தங்கச்சி, உனக்காக இல்லாததா, என்ன கேட்டாலும் கிடைக்கும், ரேட் எல்லாம் அதிகமா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பச்சையா சொல்ல போனா மாமா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம எஜமானி. அதே நேரம் நம்ம ராணுவ படை தளபதியோட பொண்டாட்டிங்க வரா. இப்பதான் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க, யாருக்கும் தெரியாம காது வச்ச மாதிரி மேட்டரை முடிச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன் சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரம் நம்ம ராணுவத்தோட அந்த படை தளபதியோட பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவ இங்க வரா. அவளும் சரியான வில்லி தான் இல்லையா. சோ இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கறத இவங்க 2 பேரும் சொல்லாமையே கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் இங்க அந்த மார்க்கஸோட தங்கச்சி, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம எஜமானிக்கு ஒரு முத்தத்தை போட்டுட்டு அடுத்த மீட்டிங் ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்டைரக்டா பேசிட்டாங்க இருந்து கிளம்ப. இந்த பக்கம் ராணுவ படை தளபதியோட பொண்டாட்டி ரொம்பவே அசால்ட்டா இவ தனியா அவங்களை வந்து பார்த்துட்டு போறா. கையில வேற ஏதோ முகமுடியை வச்சுட்டு போயிட்டு இருக்கா. அடிக்கடி அந்த ஸ்பாட்டகஸ் அவ பாக்குற அந்த பார்வையே சரியில்லை, எனக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி தெரியுதே அப்படின்னு கெஸ் பண்ணி, ஓ ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக வந்திருக்காளா, நீங்க தான் அரேஞ்ச் பண்ண போறீங்களா அப்படின்னு அப்படியே ஏதோ ஒளிஞ்சுகிட்டு இருந்து ஒட்டு கேட்ட மாதிரியே புட்டு வைக்கிறா இந்த ராணுவ படை தளபதியோட பொண்டாட்டி. எஜமானி, ஐயோ இது சம்பந்தப்பட்ட எதுவுமே என் வாயில இருந்து ஒரு வார்த்தை வரல, எல்லாமே நீயா கெஸ் பண்ணிருக்க, தயவு செய்து வேற யாருக்கும் இதை பத்தி சொல்லிடாத தாயே அப்படின்னு அவ கேட்க, சரின்னு இவன் சொல்லிடுறா. இந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு கேட்க, உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா அப்படிங்கிறா ராணுவ படத்துல பேர பொண்டாட்டி. அப்படியே அங்க சீனை கட் பண்றோம். அடுத்த சீன்ல எஜமானனும் எஜமானியும் மாத்தி பேசிக்கிறானுங்க. அந்த மார்க்கஸோட தங்கச்சிக்கு நம்ம ஸ்பாட்டகஸ் வேணும் இல்லையா, அந்த மேட்டரை சொல்ல, ஐயோ ஸ்பாட்டகஸ் கிட்ட போய் பேசினாதான் தெரியும், அவன் சண்டைனா வாழை தூக்கிட்டு வந்துருவான், சூப்பரா சண்டை போடுவான், இப்படி பொண்ணுங்க கூட எல்லாம் முரண்டு பிடிக்கிறதுக்கு அவனுக்கு தெரியாதே, சரிவா நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன், எதுவும் கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பாட்டகஸை வர சொல்லி ஸ்பாட்டகஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஸ்பாட்டகஸ், தம்பி இந்த தடவை நீ வால் சண்டை போட போறது இல்ல, கட்டில சண்டை போட போற, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க, இவன் இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தாங்க, இப்பதான் பொண்டாட்டி செத்து போயிட்டா, வாழ்க்கையே போச்சு, ஏதோ ஏன் மடியில இந்த பொண்டாட்டி செத்தா பாத்தீங்களா, எங்கேயோ இருந்தவள காசு கொடுத்து சுதந்திரத்தை வாங்கி இங்க கூட்டிட்டு வந்தான் பாத்தியா எஜமான, உனக்காக இது கூட செய்ய மாட்டானா, நீ என்ன சொன்னாலும் செய்யறேங்கிறான். ஒரு பக்கா அடிமையா மாறின மாதிரி தான் தெரியுது. இப்போ அப்படியே அதே வில்லால அந்த பக்கத்துல நம்ம கிரிக்ஸஸ் அந்த 10 அடி அரக்கங்கிட்ட வால்ல நல்லா வெட்டு வாங்கினா பாத்தீங்களா, முன்னாடியும் பின்னாடியும், அதெல்லாம் ஓரளவு இப்ப குணமாயிட்டு இருக்கு இல்லையா. தையல் போட்டிருப்பாங்க, அந்த தையலை பிரிச்சுக்கிட்டு இருக்கா இந்த வைத்தியம். இன்னும் எத்தனை நாள் சரியாகும் அப்படின்னு கேட்க, இன்னும் 4-5 நாள் ஆகும் சொல்ல, இல்ல நாளைக்கு எனக்கு சரியாகணும், அதே மாதிரி தான் நீ எல்லாத்தையும் சொல்ற அப்படின்னு மிரட்ட, அந்த வைத்தியனும் சரிங்கிறான். இங்க அந்த சப்பானி வரான். அவனுக்கு ஏன் நம்ம சப்பானின்னு பேர் வச்ச ஞாபகம் இருக்கா, காலை கொஞ்சம் நொண்டி நடப்பான். அந்த காலில் போட்டு இருந்த இந்த கட்டை இன்னைக்கு அவன் ரிமூவ் பண்றானா. சோ ஓரளவு அவனால கொஞ்சம் நிமிர்ந்து நடக்க முடியுது. நானும் உங்களை மாதிரி நீ ட்ரைனிங் எடுக்க போறேன், நானும் உங்களை மாதிரியே கிளாடியேட்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுமே நம்ம கிரிக்ஸஸ் சிரிக்கிறான், அசிங்கப்படுத்துற மாதிரி சிரிக்கிறான். இவங்க 2 பேருக்குள்ள என்ன பகை அப்படிங்கறத இந்த சீசன்ல காமிக்கல, அடுத்த சீசன்ல வரும், அப்ப மறக்காம பாருங்க. மறுபடியும் அதே வீட்டுல எஜமானியும் காமிக்கிறாங்க. பெட்ல கொஞ்சம் ஒண்ணுமனா இருந்துட்டு மார்க்கஸோட தங்கச்சி கூட நம்ம ஸ்பாட்டகஸ் ஒண்ணுமனா இருக்க போறான். பட் இங்க என்ன பிரச்சனைனா, ஸ்பாட்டகஸ் இங்க அடிமையா இருந்து பல மாசங்களாச்சு, பொண்டாட்டி வேற செத்து போயிட்டா, காஞ்சு போய் கிடப்பான். திடீர்னு மார்க்கஸோட தங்கச்சி எவ்வளவு பெரிய பணக்காரி, எவ்வளவு பெரிய அரசியல்வாதியோட தங்கச்சி, அவளை போய்
போய் விட்டோம்னா ஏதாவது முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால அவளுக்கு முன்னாடி இன்னொருத்தையை விட்டு நம்ம ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னு இவங்க கிட்ட இப்ப அடிமையா ஒருத்தி வந்திருப்பா பாத்தீங்களா, கழுத்துலயே ஒரு வளையத்தை போட்டுக்கிட்டு தெரியவா. அவளை என்ன சொல்லிடுறாங்க, நீ இப்போ ஸ்பார்டகஸ் கூட கொஞ்சம் ஒண்ணு முன்னாரு அவனை தேத்தி ரெடி பண்ணி வை அப்படின்னு ஒரு ஆர்டரை கொடுக்க, அந்த ஆர்டரை நிறைவேற்றுறதுக்காக அந்த கழுத்துல வளையத்தை போட்டுட்டு தெரியவா பாத்தீங்களா, அவன் நம்ம ஸ்பார்டகஸ் இருக்கிற அவனோட தனி அறைக்கு போறா. ஆனா ஸ்பார்டகஸ் இவ கூட அப்படி இப்படின்னு இருக்க ஒத்துக்கல. ஏன் என்ன பார்த்தா பிடிக்கலையா நம்ம கேட்க, இல்ல ஒரு பொண்ணு விருப்பப்பட்டு வருது அப்படிங்கிறது வேற, இன்னொருத்தவங்களோட கட்டளையின் பேர்ல வர்றது வேற, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவளை அங்க இருந்து அனுப்பிச்சிடுறான். எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் பாருங்க, ஹீரோ தான். சோ வந்த வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லி இந்த அடிமைகள் தங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஏரியாக்கும் இவங்களோட அந்த வில்லா அந்த வீட்டுக்கும் போறதுக்கு நடுவுல ஒரு பெரிய கேட் இருக்கும். நல்ல செம்மையா ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டை கட்டியிருப்பாங்க. அதை திறந்து விட்டு இப்ப வந்தவளை ஒரு காவலாளி மேல கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு அவ கரெக்டா மேல போக அந்த கேப்ல இந்த காதல் ஜோடி ஒண்ணு சேர்ந்துருது. ரெண்டு பேருக்கு நடுவுல அந்த கம்பி கேட் இருக்கும் போதே கொஞ்சம் ஒண்ணு மண்ணா தெரியுறாங்க. அப்படியே அங்க சீனு கட்டு. அடுத்த சீன்ல நம்ம கிரிக்ஸஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓரளவு தேறி உடம்பு தேறி ட்ரைனிங் எடுக்க வந்திருக்கான். நம்ம கருப்பு மொட்டை அவனை வரவேற்கிறான். அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம சப்பானி கையில அவன ஒரு மரக்கத்தை எடுத்துக்கிட்டு நானும் ட்ரைனிங் வரேன்னு குழந்தை மாதிரி முன்னுக்கு வந்து நிக்க, இங்க இருக்கிற மத்த கிளாடியேட்டர்ஸ் எல்லாம் அவனை பார்த்து சிரின்னு சிரிக்கிறாங்க. நம்ம கருப்பு மொட்டை கூட அவங்கிட்ட விசாரிக்கிறான், உன்னை யாரா கையில கத்தி எடுத்துட்டீங்க வர சொன்னது, இதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுற இடம் இல்ல, போ தள்ளி போய் விளையாடு அப்படின்னு சொல்ல, நானும் கிளாடியேட்டர் தான் மறந்துட்டீங்களா, நம்ம எல்லாம் ஒன்னா ட்ரைனிங் எடுத்தமே அப்படின்னு அவன் பில்டப் கொடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் பழைய கதை, இனிமே உனக்கு கிளாடியேட்டர் எல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மேல பால்கனில நம்ம எஜமான இருப்பான்ல அவன், டே சப்பானி ஒரு நிமிஷம் இங்க வாடா அப்படின்னு கூடுறான். இவனும் மேல போனா டே சப்பானி உன்னோட திறமை வேற லெவல்ல இருக்கும்டா, நீ எல்லாம் மைதானத்துல போய் கையில கத்தி எடுத்துக்கிட்டு மாத்தி சண்டை போட்டு குத்து வாங்கி சாகரவன் கிடையாது. என் கூடயே என்னோட வலதுகை மாதிரி நீ இருக்கணும். உன்னோட திறமையே உன்னோட மூளை, அதை யூஸ் பண்ணு. சகுனி வேலையை சரியா பண்ணேனா உன்னை நான் சும்மா சூப்பரா உச்சந்தலையில வச்சு தூக்கி வச்சு கொண்டாடுவேண்டா அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சு அவனை சரி கட்டிடுறான் அந்த எஜமான. சோ இதுக்கப்புறம் ட்ரைனிங்கே கிடையாது நம்ம சப்பானிக்கு அப்படிங்கிறது முடிவாயிடுது. அந்த பக்கத்துல நம்ம எஜமானி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அடிமை வரா. ஸ்பார்டாக்ஸ் கூட இருந்து என்னாச்சு எப்படி ஃபீட்பேக் எல்லாம் கொடு அப்படின்னு கேட்க, அட போங்க எஜமானி, அவன் பக்கத்துல போனாலே எரிஞ்சு விழுகிறான், ஒன்னும் தேவையில்லைன்னு என்ன ஒண்ணுமே பண்ணாம அனுப்பிச்சிட்டான் அப்படின்னு நேத்து நடந்த மேட்டரை அப்படியே சொல்ல, அவன் அப்படித்தான் சொல்லுவான். உனக்கு எங்கடி போச்சு புத்தி, இதே மேட்டரை நேத்து நைட்டே சொல்லியிருந்தா நான் வந்து பஞ்சாயத்து பண்ணிருப்பேன்ல, ஒன்னும் கெட்டு போல, இன்னைக்கு மறுபடியும் போ, இந்த தடவை கண்டிப்பா நீங்க ஒண்ணு மணி இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒன்னு நான் கொன்னுடுவேன், தலைய தனியா பேத்தி எடுத்துருவேன் அப்படின்னு மிரட்ட அரண்டு போய் இந்த அடிமை அடுத்த நாள் நைட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த பக்கத்துல ட்ரெயினிங் நடக்கிறத காமிக்கிறாங்க. கிரிக்ஸஸ் நல்ல பழைய ஃபார்முக்கு வந்த மாதிரி தாங்க தெரியுது. சும்மா அடின்னு அடிச்சு துவம்சம் பண்றான் அந்த ட்வின்ஸ் அடிமையில தம்பிகாரனை சும்மா போட்டு புரட்டி எடுக்கிறான் நம்ம கிரிக்ஸஸ். பொடிப்பையன் அனுப்பாம ஒரு ஆம்பளை அனுப்புங்க அப்படின்னு நம்ம கருப்பு மொட்டையை பார்த்து சொல்ல, அதே நேரம் இந்த தம்பிகாரோட அண்ணன் அந்த ட்வின்ஸ்ல மூத்தவர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஓடி வந்து நம்ம கிரிக்ஸஸ் கூட சண்டை போடுறான். மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்கேயும் கூட அண்ணங்காரன்னு பார்க்காம அவனையும் சும்மா அடிச்சு துவம்சம் பண்ண நம்ம கருப்பு மொட்டை வந்து, இது ட்ரைனிங், இங்கெல்லாம் அண்ணன் தம்பின்னு யாருக்கும் எந்த மரியாதையும் கிடையாது, எந்த உறவு முறையும் கிடையாது, இதே மாதிரி அடுத்த தடவை தம்பியை காப்பாத்த போற வைக்க போறேன்னு என் ட்ரைனிங்குள்ள குறுக்க வந்த அவனை போட்டு தள்ளுறான அவன் மிரட்டான். மறுபடியும் நம்ம சுருட்ட முடிக்காரனை காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டு ஸ்பார்டகஸோட ஃப்ரெண்டு ஸ்பார்டகஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு லெட்டர் மேட்டர் ரிப்ளை வந்ததா அப்படின்னு கேட்க, எத்தனை லெட்டர் போட்டாலும் ரிப்ளையே வரல, இதுக்கப்புறம் லெட்டர் போடுறதுக்கு என்கிட்ட பணமும் இல்ல அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்ல, பணம் தானே நான் தர்றேன், எத்தனை லெட்டர் வேணாலும் நீ போடு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டை திறந்துட்டு வெளியே மார்க்கெட் பக்கம் போயிட்டு இருக்கான் நம்ம சப்பானியை பார்த்து, ஸ்பார்டகஸ் காசு கொடுத்துருக்கான், அந்த காசை உனக்கு தரேன், மறுபடியும் எனக்காக போய் வீட்டுல போய் என்னன்னு கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வாயேன் அப்படின்னு சொல்லி சப்பானியை அங்க இருந்து அனுப்புறான். அந்த பக்கம் நம்ம எஜமானி எப்பவும் போல கிரிக்ஸஸை வர சொல்லி, அவளுக்கு தான் குழந்தை இல்லை இல்லையா, அந்த குழந்தைக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. மார்க்கெட் பக்கம் நம்ம சப்பானி போனா இல்லையா, அவன் ஒரு முக்காட போட்டு ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறான். யார பாக்குறதுக்கு இவ்வளவு திருட்டுத்தனம் பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம கல்யாண புரோக்கரை பார்க்கத்தான் இங்க வந்திருக்கான். கல்யாண புரோக்கர் கிட்டயே காசு வாங்கிட்டு ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு அப்படிங்கிறான். வாங்கின காசு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால உன் உயிருக்கு விலை எவ்வளவுதானா அப்படின்னு கேட்க, மொத்த அந்த காசு இருக்கும் பாத்தீங்களா ஒரு பணம் முடிப்ப அப்படியே கொத்தா கொடுக்குறான். இப்பயாவது சொல்லித்தரடா என்னடா மேட்டர், என்னடா என் உயிருக்கு அப்படின்னு கேட்க, நீ வாரம் ஒரு உபச்சார விடுதிக்கு போவேல, இந்த தடவை நீ போகாத, உன்னோட அடிமைகளை யாரையாவது அனுப்பிவிடு, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் கிளம்பிடுறான். சப்பானி சகுனி வேலை பார்க்குது, மாமா வேலை பார்க்குது, என்ன வேலையை தான் விடுது, எல்லா வேலையும் எல்லா இளவையும் அது பண்ணுது. இப்போ அந்த பக்கத்துல அந்த வில்லால நம்ம எஜமானி கூட ராணுவ படை தளபதியோட பொண்டாட்டி வந்து, எனக்கு அடுத்து பழக்கமானவ அந்த மார்க்கஸோட தங்கச்சி, அவ எனக்கு முந்திக்கிட்டு உங்க அடிமைகள்ல ஒருத்தன் கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க போறா, அது எனக்கு அவமானம்,
நம்ம 2 பேரும் எப்பேற்பட்டவங்க, நம்ம 2 பேரும் நட்பு அவளை விட ரொம்ப புனிதமானது. அதனால அவளுக்கு முன்னாடியே நான் உங்க அடிமையை அனுபவிக்கணும், எனக்கும் அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு கூச்சமே இல்லாம கேட்கிறா. அதுலயும் எக்ஸ்ட்ரா போய் யார தெரியுமா அவ தேர்ந்தெடுக்கிறா, எனக்கு கிரிக்ஸஸ் தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறா. அதை கேட்டதுமே நம்ம எஜமானியோட மூஞ்சி அப்படியே கம்ப்ளீட்டா மாறி போச்சுங்க. ஏன்னா அவதான் அந்த கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கா பாத்தீங்களா. என்னதான் அவன் கள்ள புருஷனா இருந்தாலுமே என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பங்கு போடுறதுக்காக இவ ஒத்துக்கல. அவ கேட்டதுமே காண்டாயிரா. அப்படியே அங்க சீனு கட்டு. அடுத்த சீனு பார்த்தா தலையில இருந்த அந்த சவுரி முடியெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து சும்மா செவத்துல அடி அடின்னு அடிச்சு துவம்சம் பண்ற. அதே நேரம் நம்ம எஜமான வந்து என்ன இலவு நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து கிரிக்ஸஸ் கூட நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணு, பெட்டர் ரெடி பண்ணுன்னு எனக்கே ஆர்டர் கொடுப்பா அப்படின்னு சொல்ல, உனக்கு என்னடி பிரச்சனை, உனக்கு புருஷன் நான் தாரடி, கிரிக்ஸஸ யாரு எங்க கூப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்க, இல்ல அவ யார் கூட வேணாலும் இருந்துட்டு போட்டான், அது எனக்கு மேட்டர் இல்ல, ஆனா என்கிட்ட அவ கேட்ட தோரணம் இருக்கு பாத்தீங்களா, ஏதோ நான் அவளுக்கு அடிமைங்கிற மாதிரி ரொம்ப கேவலமான பார்வை பார்த்துட்டு என்ன அப்படி கேட்டா, இதுக்கு அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன், பழிக்கு பழி வாங்குவேன்னு சொல்ல, அடியே எதுவும் பண்ணிடாதே, இப்பதாண்டி ஏதோ முன்னேறி போயிட்டு இருக்கேன், என்னோட அரசியல் கனவுல மண்டை போட்டாதே அப்படின்ட்டு போறான் நம்ம எஜமான. இப்போ அதே விழால அடிமைகள் இருக்கிற அந்த பக்கத்துல எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்த காமிக்கிறானுங்க. இங்க அந்த ட்வின்ஸ் இருந்தானுங்கல்ல, அந்த ரெட்டை சகோதரர்கள்ல மூத்தவங்கிட்ட நம்ம ஹீரோ, உன் தம்பியே ட்ரைனிங்ல கூட அடி வாங்குறத பார்க்காம உன்னால இருக்க முடியலையே, சாரி பார்த்துக்கிட்டு உன்னால இருக்க முடியலையே, எப்படி நாளை பின்ன மைதானத்துல உண்மையான கத்தியை வச்சுக்கிட்டு எதிரிகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எல்லா இடத்துலயுமே அவன் கூடவே இருந்து உன்னால காப்பாற்ற முடியுமா, அவனும் தனியா சண்டை போடணும்ல, தனியா அவனோட உயிரை காப்பாற்றணும் இல்லையா, அதனால ட்ரைனிங்ல அவனை காப்பாற்றணும் சொல்லி சும்மா குறுக்க போயிட்டு இருக்க கூடாது, அவனை தனியா விட்டுரு, அவன் அடி வாங்கி பட்டு திருந்தி ட்ரைனிங் எடுத்து ஒன்ன மாதிரி அவனு கொஞ்சம் மேல வரணும், அதனால அவனை கொஞ்சம் ஃப்ரீயா விடு அப்படின்னு ரொம்ப நல்ல அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம ஃப்ரெண்டு சுருட்ட முடிக்காரன் நம்ம சப்பானியை போட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா மேட்டர் அப்படின்னு பார்த்தா, நம்ம சப்பானியை வீட்டுக்கு போய் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வர சொல்லியிருந்தான் இல்லையா, அதே மாதிரி அவன் போயிருக்கான், எட்டியும் பார்த்துருக்கான். பார்த்தா வீட்டுல யாருமே இல்லையா, அங்க தரையில ரத்தக்கரை இருந்திருக்கான். அதை பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்கான், உன் பொண்டாட்டியும் புள்ளியும் செத்து போயிட்டாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்ல, அதுக்காக தான் இவன் காண்டாகி நம்ம சப்பானியை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம கருப்பு மட்டும் சும்மா விடுவாரா, செமையா அடிச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்துறானுங்க, சங்கிலியால கட்டி போட்டு ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சுறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ வராரு, ஏன்டா இப்படி அவசர குடுக்கையா இருக்க, அங்க ரத்தக்கரை இருந்தா உன் பொண்டாட்டி போலதான் செத்து போயிட்டான் அர்த்தமா, வேற ஏதாவது அர்த்தம் இருக்க கூடாதா, யாருக்கு தெரியும், உன் பொண்டாட்டியை ஒருத்தர் ரேப் பண்ணல, அவன் கூட அவன் வந்திருப்பானோ இல்லையோ சொல்லி, இல்ல அவன் வந்துட்டானா பஞ்சாயத்தாவும் சொல்லி உன் பொண்டாட்டி அந்த வீட்டை விட்டு கூட ஓடி போயிருக்கலாம், நல்லா யோசி, ஒருவேளை உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போனா எங்க போய் தங்குவா, எங்க அவ சேஃபா இருப்பான்னு நினைப்பா, அந்த மாதிரி கொஞ்சம் யோசி, அந்த அட்ரஸ் கொஞ்சம் கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் தான் இவன் கொஞ்சம் நார்மல் மோடுக்கே வரா, அவ எங்க போயிருப்பா அப்படின்னு யோசிக்கிறான். அன்னைக்கு நைட் ஆயிடுது, நைட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தது யாரு, அந்த அடிமை பொண்ணு இல்லையா, அவ இங்க வரா, நம்ம ஹீரோ கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க ட்ரை பண்றா, எப்பவும் போல இவனு முடியாதுன்னு சொல்ல, இங்க இருந்து போன்னு சொல்ல, இப்ப நான் போனேன்னா என் தலையை தனியா எடுத்து வச்சிருவாங்க, பரவாயில்லையா, அந்த எஜமானி விட மாட்டேங்கிறா, என்ன படுத்தாத உயிரோட இருப்பேன் அப்படின்னு அந்த எஜமானி சொல்றா, படுத்தா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு நீ சொல்ற, நான் என்னதான்டா பண்றது அப்படின்னு நொந்துக்கிறா, உனக்கு தேவை என்ன, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இங்க இருக்கணும் அவ்வளவுதானே, இந்த போர் எடுத்துக்கோ, போ ஓரமா படுத்துக்கோ, எல்லாம் நடந்த மாதிரி காலையில போ, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ சேஃப் அப்படிங்கிறா நம்ம ஹீரோ. இன்னும் பாருங்க எவ்வளவு கண்ணியத்தோட இருக்காம பாருங்க நம்ம ஹீரோ. அடுத்த நாள் காலையில விடியுதுங்க, எப்பவும் போல நம்ம கிரிக்ஸஸ் அந்த ட்வின்ஸ்ல ரெண்டாவது தம்பி இருப்பான் பாத்தீங்களா, அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த தடவை நம்ம அண்ணங்காரன் நம்ம ஹீரோ சொன்ன அந்த அட்வைஸை கேட்டுட்டு முன்ன போய் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணாம வெளியே நின்று பாக்குறான். மத்தவங்க மாதிரியே இவங்க அடி வாங்குறத பார்த்து சிரிக்கிறான். ஒழுங்கா ட்ரைனிங் எடுறாமோனே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த சுட்டு முடிக்காரனுக்கு அவுத்து விட்டுறானுங்க, ட்ரைனிங்காக வந்திருக்கான், உனக்காக ஒரு நியூஸ் இருக்கு அப்படிங்கிறான். என்னடா நியூஸ் அப்படின்னு கேட்டா, உன் பொண்டாட்டி புள்ளைய நீ சொன்ன அட்ரஸ்ல இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத பாக்குறதுக்காக ஒரு ஆளை செட் பண்ணிருக்கேன், எப்ப வேணாலும் நியூஸ் வரும் அப்படிங்கிறான். என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா, நேத்து நைட்டு ஒரு அடிமை பொண்ணு கூட இவன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறதுக்காக வந்திருந்தா பாத்தீங்களா, அவகிட்ட இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நீ தான் அந்த காவலாளியை கூட கொஞ்சம் நல்லா பேசுறல்ல, யாரையாவது ஒரு ஆளை விட்டு கொஞ்சம் என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்ல அப்படின்னு கேட்டிருப்பான் போல, அவ விசாரிக்கிறதுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கா. இந்த பக்கம் ட்ரைனிங்ல சும்மா அடி அடின்னு அந்த தம்பிக்காரன் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவனோட பார்வை இன்னொரு பக்கம் போது, யாரா அப்படி உத்து பாக்குறான் அப்படின்னு பார்த்தா, அவனோட அந்த லவ்வர் அந்த அடிமை பொண்ணு ஒரு சிறை காவலாளி கிட்ட கொஞ்சம் வலிஞ்சு பேசுற மாதிரி தெரியுதுங்க. அவளோட கை போற அந்த இடமே சரியில்லாத மாதிரி வேற தெரியுது. அப்படியே அங்க சீனு கட்டு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ கிரிக்ஸஸ் பயங்கரமா காண்டாரா. அப்படியே அங்க சீனு கட்டு. இப்ப நம்ம எஜமானனை காமிக்கிறாங்க. ஒருத்த வந்து ஒரு தலை மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து வச்சுட்டு போறான். இவன் ரொம்ப ஆவலோட யாரோட தலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா நம்ம எஜமான எதிர்பார்த்தது என்னன்னா, அந்த கல்யாண புரோக்கர் விபச்சார விடுதிக்கு போனானா அவனை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பான். விபச்சார விடுதியில அவனுக்கு முன்னாடியே இந்த தாடிக்காரனை ஒளிஞ்சிருக்க சொல்லியிருப்பான். இவனும் ஒளிஞ்சிருந்து கரெக்டா அந்த டைம்ல வந்தவனோட தலையை வெட்டிட்டான். ஆனா பார்த்தா கல்யாண புரோக்கருக்கு பதிலா ஒரு அடிமை வந்திருக்கான். அவனோட தலை தான் இப்ப இங்க இருக்கு. கல்யாண புரோக்கர் எஸ்கேப் ஆனதுக்கு காரணம் யாரு? நம்ம சப்பானி. கரெக்டா? இந்த
இந்த தாடிக்கார இப்ப போனால அவனு யாருன்னு நல்லா நோட் பண்ணி பாருங்க. இவ யாருன்னு தெரியுதா? அந்த குதிரை வண்டி ஓட்டிட்டு வந்தான் பாத்தீங்களா, நம்ம ஹீரோயினோட பணத்தை ஒரு குதிரை வண்டியில வச்சுட்டு வந்தால, வர வழியில யாரோ எங்களை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனா பாத்தீங்களா, அந்த பயதான். அப்படி அங்க சீனு கட்டு. இப்போ அந்த பக்கத்துல நம்ம ஸ்பார்டகஸ் தான் வேணும் அப்படின்னு மார்க்கஸோட தங்கச்சி கேட்டிருந்தா பாத்தீங்களா, அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லா தங்க முலாம பூசி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கத்துல பாருங்க, நம்ம ஹீரோ கிரிக்ஸஸ் இருக்கால, அவன் அந்த அடிமை காதலிய பார்த்து என்ன தைரியம் இருந்தா ஏன் கண்ணு முன்னாடியே அந்த காவலாளி கூட நீ கொஞ்சம் வலிஞ்சு வலிஞ்சு குழஞ்சு குழஞ்சு பேசிக்கிட்டு இருப்ப, இதெல்லாம் உனக்கு கேவலமா இல்லையான்னு திட்ட, ஐயோ மாட்டிக்கிட்டமே அப்படிங்கிற மாதிரி இந்த அடிமை காதலி கதறுவா அப்படின்னு பார்த்தா கோவப்படுறா. என்னாடி கோவப்படுற அப்படின்னா உண்மையிலே நடந்திருக்குன்னு பாருங்க. எப்ப பார்த்தாலுமே இங்க இருக்கிற அந்த கேட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கம் இருந்துகிட்டு தான் நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம், இனியாவது கொஞ்சம் ஒண்ணு மண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த காவலாளிக்கே தெரியாம அவனோட பேண்ட் பாக்கெட்ல இருந்த இந்த சாவியை எடுக்கிறதுக்காக தான் அவங்கிட்ட நான் கொஞ்சம் வலிஞ்சு கிழிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தேன், அதை பார்த்து என்னையே சந்தேகப்படுறியா நீ அப்படின்னு இவ கேட்டதுக்கு பின்னாடிதான் உண்மையான நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சு. நமக்கும் சரி அந்த கிரிக்ஸஸும் சரி. அதுக்கப்புறம் ஐயோ தாயே மனுஷங்க தாயே ஒன்ன போய் தப்பா நினைச்சனே அப்படின்னு சொல்லி கேட்ட திறந்ததுமே வெளியே ஓடி வந்து கவ்வுறா. கொஞ்சம் ஒண்ணு மண்ணா தெரியுறாங்க. அப்படியே அங்க சீனு கட்டு. இப்ப அந்த பக்கத்துல இன்னும் அந்த தங்க மலாம தான் பூசிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ ரெடி. அதே மாதிரி அங்க நம்ம மார்க்கஸோட தங்கச்சியும் ரெடி. அவளுக்கு ஒரு முகமுடிய போட்டு விட்டானுங்க நம்ம ஹீரோ ஸ்பார்டகஸ். அவனுக்கு ஒரு முகமுடிய போட்டு விட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே யார் யார் கூட இருக்கோம் அப்படிங்கிறது தெரியக்கூடாதான். ஜோரா ஃபர்ஸ்ட் டைம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு. அதே நேரம் இங்க நம்ம மார்க்கஸோட தங்கச்சிய நம்ம எஜமானி கூட்டிட்டு வரா. என்னடா அது இப்பதான் மார்க்கஸோட தங்கச்சி வரா அப்படின்னா, இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ கூட இங்க ஒண்ணுமண்ணா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா, அந்த முகமுடிய கலட்டி பார்த்தா உள்ள இருக்கிறது நம்ம ராணுவ படை தளபதியோட பொண்டாட்டி. செம ஷாக் அவளுக்கு. அவ ஆக்சுவலா யார கேட்டா, கிரிக்ஸஸ் தான் கேட்டா. ஆனா இந்த எஜமானி என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க, அவளோட அந்த கள்ள புருஷனை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம ஏன் கள்ள புருஷனை அடி கேட்கிற அப்படிங்கிறதுக்காக பழி வாங்கறதுக்காக அவளுக்கு ஆகவே ஆகாத நம்ம ஸ்பார்டகஸ முகமுடி போட்டு உள்ள விட்டு கம்ப்ளீட்டா கதையவே மாத்திட்டா இந்த எஜமானி. நம்ம ஹீரோக்கு தான் இவளை கண்டாலே ஆகாது இல்லையா, பார்த்த செகண்ட்ல அப்படியே கழுத்து நடிச்சு கொல்ல பார்க்க சிறை காவலாளிகள் வந்து அடிச்சு அவன் அப்படியே எடுத்துட்டு போயிடறானுங்க. ஆனா இங்க இருந்து இந்த மேட்டர் எல்லாம் யாரு பாத்துறா, நம்ம மார்க்கஸோட தங்கச்சி பாத்துறா இல்லையா. ஆல்ரெடி அவ பாத்தீங்கன்னா சரியான புரணி வாயி. அடியே என்னடி இது, உன் புருஷனை போர்ல பாதியிலேயே விட்டுட்டு ஓடி வந்தவன் கூட நீ இப்படி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க, இந்த மேட்டர் ரோமாபுரி தெரிஞ்சா எப்படி இருக்கும், செம தீனில அப்படின்னு சொல்லி கேவலமா இவளை பார்த்து சிரிக்க, ஆல்ரெடி செம கான்ல இருந்த இந்த ராணுவ படை தளபதியோட பொண்டாட்டி இன்னும் பயங்கரமா காண்டாயி என்னை பார்த்து சிரிக்காதரின்னு சொல்லி அப்படியே அந்த மார்க்கஸோட தங்கச்சியை போட்டு அடி அடின்னு அடிச்சு அவ தலைய புடிச்சு அப்படியே அந்த தரையா அந்த கல்லுல போட்டு நங்குன்னு முட்டை வச்சா கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த தலைக்குள்ள இருக்கிற அந்த ஓடு உடைஞ்சு போய் உள்ள மூளை உட்பட எல்லாமே செதறி சம்பவ இடத்திலேயே அவ்வளவு பெரிய அரசியல்வாதியோட தங்கச்சி மார்க்கஸ் செத்து போறா. எஜமானி மிரண்டு போறா. அடியே என்னடி இப்படி பண்ணி வச்சுட்ட, அச்சச்சோ அப்படின்னு மிரள்றா. அங்க இருந்த எல்லாருமே போக சொல்லிட்டு எஜமானனை கூட்டு வந்து நடந்த மேட்டர் எல்லாம் சொல்ல சாமையா திட்டுறா எஜமானே. என்ன இளவுக்கு ஸ்பார்டகஸையும் தளபதியோட பொண்டாட்டி நீ ஒரே பெட்ல விட்ட, அதுக்கு ரெண்டுகளும் பார்த்துக்கிட்டாலே நமக்கு பிரச்சனை தலைவலி, இதுல இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்க, என்ன பார்த்து ஏகாரமா சிரிச்சால, ஒரு அடிமை மாதிரி எனக்கு ஆர்டர் கொடுத்தால, அவளுக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்க வேணும்னு நினைச்சேன், அதற்காக தான் இந்த நாடகத்தையே அரங்கேற்றேன் அப்படின்னு சொல்ல, பாரு அந்த நாடகத்தோட வீரியத்தை பாரு, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எஜமான கதறிக்கிட்டு இருக்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த மார்க்கஸோட தங்கச்சி இங்க வரும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், யாருக்கிட்டே சொல்லியிருக்க கூடாது, அரண்மனையிலேயே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, ஏன் உன்னோட அடிமை கிட்டே யார்கிட்டயும் சொல்லாத, ரகசியமா வா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவளும் ரகசியமா தான் வந்திருக்கா. அதனால அவ இங்க வந்துதான் செத்து போனா அப்படிங்கிற மேட்டர் வராது, அவளோட பாடியை மட்டும் நம்ம புதைச்சிட்டோம்னா நம்ம சேஃப் அப்படிங்கிற எஜமானி. எஜமானோட நீ சொன்னது கரெக்டா இருந்திருக்கணும், இல்லைன்னா நம்ம பாடு அவ்வளவுதான் திண்டாட்டம் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க சீனை முடிக்கிறோம். அதே நேரம் நம்ம எஜமானன் போய் ஸ்பார்டகஸை பார்த்து என்ன மன்னிச்சுக்கோ, அரேஞ்ச்மெண்ட்ல சின்னதா ஒரு குழப்பம், இல்லைன்னா இதெல்லாம் சத்தியமா நடந்திருக்காது அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்கறாங்க. என்னதான் எஜமானா இருந்தாலுமே மன்னிப்பு கேட்கறான் பாத்தீங்களா. நம்ம ஹீரோவும் என்னோட தப்பு தான், எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை நான் கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டதுனால நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு, என்ன மன்னிச்சுக்கங்க எஜமானே அப்படின்னு சொல்ல மார்க் அடிமை ஆயிட்டா அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அப்போ அதே வீட்டுல அந்த பக்கத்துல இருக்கிற நம்ம தளபதியோட பொண்டாட்டியை காமிக்கிறாங்க. ஏண்டி இப்படி பண்ண, எனக்கு ஆகவே ஆகாத ஒருத்தன் கூட என்ன இப்படி விட்டுட்டு ஏடி எதுக்கிட்டு இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா நம்ம எஜமானி சொல்றா, தேவையில்லாத கேள்வியை கேட்காத, ஆனதும் ஆயிப்போச்சு, ஏதோ குழப்பம் ஆயிப்போச்சு, இப்ப என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், உன் கையாலதான் அந்த மார்க்கஸோட தங்கச்சி செத்து போயிட்டா அப்படிங்கிற மேட்டர் தெரிஞ்சா உன் புருஷன் ஒன்ன கொன்னே விடுவான், உன் புருஷனோட அவனும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த செனட்லயே பெரிய ஆளாகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான், அந்த கனவை
கனவெல்லாம் தகர்ந்து போயிடும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சா போதும் அப்படின்னு சொல்ல அவ பயப்படுறா. எப்படி என்னால் நடிக்க முடியும், நான் ஃபர்ஸ்ட் பண்ண கொலை இது. சோ நான் வெளியே போனா கூட என் கண்ணை பார்த்தாலே என் மூஞ்சியை பார்த்தாலே எல்லாரும் கெஸ் பண்ணிடுவாங்க ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப நீ வெளியவே போகாத, கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து ரெஸ்ட் எடு அப்படிங்கிறா நம்ம எஜமானி. நான் இருக்கேன் தோழி அப்படிங்கிற மாதிரி ஒரு கிஸ்ஸ போட்டு ஏதோ ஆறுயிர் தோழியல் மாதிரி அநியாயத்துக்கு அலும்ப கூட்டிக்கிட்டு இருக்கா நம்ம எஜமானி. அப்படியே அங்க சீனு கட்டு. அந்த பக்கத்துல நம்ம மார்க்கஸோட தங்கச்சியோட அந்த பாடியை காமிச்சு இதோட இந்த பாட்டோட ஸ்டோரியை முடிக்கிறானுங்க. அடுத்த பாட்டு 10வது பாட்டுல இன்னும் தாறுமாறா நிறைய சீன்ஸ் இருக்கும், மறக்காம பாருங்க. தேங்க்யூ.